இவங்க பெரும் பாடி அடிச்சுட்டே அடி அடி அந்த தண்ணி எடுத்து எத்தனை பாக்க எங்க வச்சிருக்கீங்க நான் கொண்டு கோச்சுக்கல சொல்றேன் அவர் முத்தவர் இருக்காரு இந்த முத்தவர் இருக்காரு இப்போ பூ எடுத்து தண்ணி போயிட்டேன் சரி தண்ணி இன்னும் கோச்சா ராஜா அப்புறம் 8 கணக்கு வரும் 11 10 கணக்கு வரும்பா அதை வைங்கப்பா முத்தில வச்சுக்கோ அதெல்லாம் பண்ணி வச்சாச்சு இருக்கா நல்லா நக்கிட்டீங்களா இல்ல இருக்கு தனியா ஒரு 3-5 வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க தனியா ஒரு 3 வெள்ளமா 5 வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க 3 வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க கொட்டை போகிறது கிடையாது வீட்டில் வச்சுக்கோங்க இளநீ ஒரு ஆள் பொத்துருங்க ஊற்றுறோம் ஊத்துறானே ஊத்திட்டு பூ வச்சுட்டு கொஞ்சம் உள்ள தள்ளி அங்கிட்டு மறைக்கணும். அடுத்து அள்ளி தேன் கடைசி தேன் அதுக்கப்புறம் பஞ்சாவரம் லாஸ்ட்
பாலை ஊற்றணும் அதுக்கப்புறம் இளநீ இப்போ அதில் தண்ணியில் ஊற்றி கலந்துக்கங்க தண்ணியில் கலந்துக்கங்க தண்ணி நம்பி எடுத்துப்பா தண்ணி இந்த பேர் ரொம்ப வீசம் இப்போ இது வந்து நாலாவது தண்ணி தானே ஊற்றுனீங்க சும்மா போட்டு அங்க பாரு ஐயா பாரு கும்பிடு பஞ்சாமிரம் பண்ணி தேன் இருக்கு அங்கே வேணாப்பா அது வேணாம் பாலுமா அது எங்க வாயில கிடைக்காதீங்க இது தயிர் அது அது மாமா பண்ணுங்க பிள்ளைங்க விளக்குறது அதை போய் கையில் புடிச்சு கைத்தை புடிச்சு தயிர் ஊற்றி நீங்க இருக்கா குறைச்சிக்கலாம்
கையில் எங்கே ஸ்வேதாக்கா அக்கா ஸ்வேதாக்கா ஏய் தயிரோட சேர்த்து இங்கே எத்தனை ஊற்றிருக்கானு என்னையா பெரிய பண்ணதா 5 கணக்கு பண்ணிங்கப்பா. தயிரோட 6 ஏன்னா சந்தனம் நம்ம சேர்க்காம தான் 9 கணக்கு பண்ணா. அதை கணக்கு பண்ணிங்க. அப்போ 10ல வரும். அப்போ தேனையும் பஞ்சமத்தை ஒன்றா ஊற்றிடும் அப்படின்னு சொன்னாங்க அப்பா. அப்படின்னு பண்ணாங்க. இப்போ 5 தானே 6 இது 6 பன்னீர் 1 7 2 8 2 9 அப்படி சொல்லிருக்கோம். பன்னீர் 7 ஒரு ஆள் பண்ணா போதும், அவசியம் எல்லாரும் பண்ணாங்க, இருக்கிறவங்க பண்ணா போதும். இதுலையே குட்டி விட்டு தானே கரைக்க மாட்டாங்க. டிகிரி போயிட்டு வந்துட்டாங்களா?